சேலம் ஓவியா ஜுவல்லர்ஸ் தங்கம் வாங்கும் அனைவருக்கும் எடைக்கு எடை வெள்ளி இலவசம், செய்கூலி சேதாரம் முற்றிலும் இலவசம். நம்மோடு அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமந்த் ராமன் அவர்களும் இணைந்திருக்கிறார். டாக்டர் சுமந்த், விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு ஆப்ஷனா தேமுதிகவிற்கு இருக்கும்? திமுக அதிமுக ரெண்டு கூட்டணிகள் அப்கோர்ஸ் பெரிய கூட்டணிகள் இருக்கிறாங்க. பட் விஜய் அந்த நட்பு, அவங்களுடைய டிராவல் அதெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு சரியான ஆப்ஷனா அவங்களுக்கு இருக்கக்கூடும். என்னை பொறுத்த வரைக்கும் தேமுதிக யாரோட சேருவாங்க ப்ரெடிக்ட் பண்றதுங்கிறது தேர்தலே ப்ரெடிக்ட் பண்ணிடலாம், ரிசல்ட்டே ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். இது பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஒரு ரேஷனலா இப்போ இவ்வளோ கட்சிகள் இருக்கு, கூட்டணி பேரம் பண்ணாத கட்சியே கிடையாது. ஆனால் எல்லோரும் ஒரு அளவுக்கு பேரம் பேசி விட்டு ஒரு பேரத்தை ஏற்றுக்கொண்டு நம்பகத்தன்மையோட போய் அந்த கூட்டணியில இருப்பாங்க. இவங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி பண்றது இது முதல் முறையா? உங்களுக்கு நினைவிருக்கலாம், சென்ற முறை திரு துரைமுருகன் வீட்டில் அமர்ந்து கொண்டு எதிரணியுடனும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தது தேமுதிக. அதனால இந்த மாதிரி செய்துதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நம்பகத்தன்மை குறைந்தது. அதே மாதிரி தேமுதிகவினுடைய நம்பகத்தன்மையும் வாக்கு வங்கியும் குறைந்துவிடும். அவர்கள் எந்த பக்கம் போனாலும் அது ஒரு பெரிய தாக்கத்தை இது தேர்தலே அதுதான் நிர்ணயிக்கும் என்று நான் நினைக்கவில்லை. எங்க வேணாலும் போலாம். ஒரு ஸ்டேஜுக்கு மேல ரெண்டு தரப்புமே கை விட்டுருவாங்க. இது போறோங்க, நீங்க எங்களால முடியல, இதுதான் முடிவு எடுத்துட்டா எடுத்துக்கங்க, இல்லாட்டி விடுங்கன்னு அந்த ஸ்டேஜ் வந்துடும் நிச்சயமா. பட் கடந்த 2-3 தேர்தல்கள்ல பார்க்கும்போது அவங்க சமீபமா அதிமுக கூட்டணி அந்த பக்கம் தான் அவங்க இது வரைக்கும் அலைனா இருக்காங்கன்னு பார்க்க முடியுது. திடீர்னு ஒரு பெரிய ஷிஃப்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? திடீர்னு திமுக பக்கமோ இல்ல அப்படியே டைமெட்ரிக்கலி ஆப்போசிட்டா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் நினைக்கிறேன். இல்ல, இது என்ன ஒரு கொள்கை ரீதியாக ஒண்ணும் இல்லையே. இப்போ ராஜ்யசபா சீட்டு 25ல குடுக்கறேன்னு சொன்னாங்க, ஆனா குடுக்கலன்னு எழுதி கொடுத்துட்டாரு. லெட்டரே எழுதி கொடுத்துட்டாங்க, 26ல கொடுத்துருவோம் அப்படின்ட்டு. அதையும் நாங்க ஏற்றுப்போமா ஏற்றுக்க மாட்டோமா? ஒரு 5% ஓட் ஷேர் இருந்து நீங்க பேசுனீங்கன்னா ஓகே, எல்லாரும் வேற வழி இல்ல அப்படிங்கறத ஏத்துப்பாங்க. வாக்கு வங்கி 1% குறைவாக வைத்துக்கொண்டு நீங்க இந்த மாதிரி டிமாண்ட்ஸ் வைக்கும் போது நிச்சயமா அதை எப்படி கட்சி நீங்க கூட்டணியில ஒன்று சேர்ந்தா கூட அந்த தொண்டர்கள் எல்லாம், அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் உங்களுக்கு உழைப்பார்கள், உங்களை வெற்றி பெற செய்வார்களுங்கிறது எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. சோ எப்பவுமே எல்லா கட்சியும் ஒரு ஹார்ட் பார்கெயின் டிரைவ் பண்ணுவாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஒன்றை ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுவாங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் எந்த விதமான ஒரு ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட் இல்லை. ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட் ஒரு கூட்டணியில தேவை இல்லை. ஆனால் ஏதாவது ஒரு பிரின்சிபல் இருக்கணும் இல்லையா? சோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் யாரோட கூட்டணி சேர்ந்தாலும் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ரைட். நன்றி டாக்டர் சுமந்த், இந்த தொகுப்புல இணைந்து உங்கள் பார்வைகளை பதிவு செய்வதற்கு நன்றி. தேமுதிக எந்த பக்கம் செல்லும் அப்படிங்கிறது ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரு கேள்வியாக மாறுறதை நம்ம பார்க்கிறோம். இப்போதும் அந்த கேள்வி எழுந்திருக்கிறது. இன்னும் அடுத்த சில தினங்கள்ல அதுக்கு நமக்கு விடை கிடைக்குதா அப்படிங்கறத பார்ப்போம். சேலம் ஓவியா ஜுவல்லர்ஸ் தங்கம் வாங்கும் அனைவருக்கும் எடைக்கு எடை வெள்ளி இலவசம், செய்கூலி சேதாரம் முற்றிலும் இலவசம்.